பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலாம். அம்மா அக்கா சாப்பிட வரமாட்டா, நேத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, நேற்று எங்க சயின்ஸ் டீச்சர் பாடம் நடத்தினாங்க. அதுல இருந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருதுமா. அப்படி என்ன உனக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? கிரகணத்தப்போ ஏன் யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? நாய்க்கு ஏன் நாக்குல இருக்குது? அம்மாமா எனக்கும் அதே மாதிரி டவுட் இருக்குமா. மாங்காய் ஏன் புளிக்குது, மாம்பழம் ஏன் இனிக்குது? எனக்கு 2 கால் மட்டும்தான் இருக்கு, பூரானுக்கு எத்தனை கால் இருக்கு? அட இவர்களுக்கு என்னென்ன தோணுது பாரு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகே ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். நேயர்களே, சென்ற வாரம் உடல் நலம் ஆரோக்கியம் பேணி காப்பதை பற்றி புலவர் பே. திருவள்ளுவர் அவர்கள் தந்த விளக்கங்களை கேட்டும் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் மேலும் சில ஆலோசனைகளை கேட்போம். வாருங்கள் நேயர்களே. சார், இப்போ தண்ணி குடிக்கிறதுல சில முறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நல்ல ஒரு தேவையான ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. நீரின்றி அமையாது உலகு, உண்டி முதற்றே உலகுன்னு சொன்ன அதே இலக்கியம் தான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்குது. தண்ணி இல்லைன்னா உலகமே இல்லைங்க. ஆனால் அந்த தண்ணி முறையாக போகின்ற பொழுது சரியான பலனை தருகிறது என்பது ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். நம்ம நாடு மட்டுமில்லைங்க, உலகம் முழுவதும் இன்னைக்கு தண்ணியினுடைய தேவை, நீர் வேட்கை என்பது அதிகமா இருக்கிறது. குளிர் பிரதேசமா இருந்தா குறைவா சாப்பிடுறாங்க. நம்ம மாதிரி கோடை காலத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் வெப்ப பகுதிகளும் மிகுதியாக சாப்பிடுறாங்க. ஆனா சராசரி எவ்வளவு தேவை அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய எடை 20 கிலோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சராசரியா குடிக்க வேண்டியது ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி. இப்ப 80 கிலோ இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எப்போ? காலையில 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு 4 லிட்டர் இருந்து 5 வரைக்கும் குடிக்கலாங்க. அதே குடிக்கிறதையும் சரியான முறையாக குடிக்கணுங்கிற பார்ப்போம். பல பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது எச்சு பண்ணி குடிப்பாங்க, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி வாய் அண்ணாந்து அப்படியே ஊற்றுவாங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிடராகன்னு சொல்லுவோம். ஒரு வாய் வாங்கிட்டு நல்ல கடவாயில் அடக்கிட்டு அதை விழுங்கிட்டு திருப்பவும் மறுபடியும் ஒரு வாய் வாங்கி
அப்படியாக அது தண்ணீரை விழுங்க வேண்டும். அப்படி விழுங்கக்கூடிய சமயத்துல தான் தண்ணீர் அதனுடைய வேலை செய்கிறது. நாக்கில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் ஜீரண மண்டலத்திற்கு ஜீரணமாகறதுக்கு உணவு செரிமானமாகறதுக்கு பெருந்துணை புரிகிறது. அப்போ இந்த தண்ணீர் அந்த முறைப்படி குடிக்கின்ற பொழுது உமிழ்நீருடன் கலந்து அது நேர உணவு குழாய்க்கு போய் சரியான வேலையினை சரியாக செய்வதற்கு இந்த குடிநீர் உதவுது என்பது உண்மைங்க. சரிங்க சார், இந்த உடல் எடை குறைப்பதற்கான சில உணவு முறைகள் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நல்ல கேள்விங்க. உடல் எடை குறைப்பதற்கான உணவு முறைகள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னா, சுருக்கமா சொன்னா நீர்ச்சத்து நிரம்பிய உணவுகள் அவங்க அதிகமா எடுத்துக்கணும். காய்கறிகள் கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். நம்ம சொல்லக்கூடியது அவர்களுக்கு 3 செய்திகளை தான் சொல்றோம். இங்க நாங்க அதற்குன்னு சொல்றது அவங்களுக்கு தாவர உணவுலேருந்து எடுக்கப்பட்ட உணவு வகைகள் நாங்க தருவோம் எங்க மையத்துல. அது இல்லாம வீட்டுல அவங்க எடுத்துக்க வேண்டியது பாத்தீங்கன்னா மிகுதியான அளவு மிகுதியான நீர் மிகுந்த காய்கறிகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைத்தண்டு, முட்டைக்கோசு, முள்ளங்கி, இது மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். நாள்தோறும் ஒரு கீரை, அந்த கீரை எந்த வகையான கீரையா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி கீரை உணவு கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல தயிருக்கு பதிலாக மோர் அவங்க குடிக்கணும்னு சொல்றா. இரவு நேரத்தில் கண்டிப்பாக அவங்க ஒரு அதிகமான அளவு உணவு உண்ணாமல் நெல் உணவுன்னு சொல்லுவோம், லேசான உணவு, அது மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறை அவர்கள் காலியா விடுறதுங்கிறது நல்ல விஷயம் அவங்க அறிவுறுத்துறாங்க. சரிங்க சார், உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. இந்த கேள்வி ஒரு சிக்கலான கேள்வி. பல பேருக்கு அது புரியாத மாதிரி கூட இருக்கு. உண்மையிலே ரெண்டுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு, நெருக்கமான உறவு உண்டு. உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உயிர் போகும்னு சொல்றோம். அதோடு மனமும் நன்கு செயல்படாது என்பது அடுத்த ஒரு பகுதியாக இருக்கிறது. காரணம், ஒரு நல்ல பூமியில தான் நல்ல விதை போட்டோம்னா முளைச்சு வரும். நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கின்ற பொழுதுதான் அவங்க கிட்ட நல்ல மனசு இருக்கு. மனது நல்லா இருக்கின்ற பொழுதுதான் நல்ல சிந்தனை இருக்கு. நல்ல சிந்தனை நினைவாற்றலை வளர்ப்பதற்கு துணை புரியக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனாலதான் கிராமத்துல ஆரம்பத்துல கூட பாத்தீங்கன்னா பசி வந்திட 10 பறந்து போகும்னா, அப்போ 10 பறந்து போகுங்கிறதுல அவனுக்கு எல்லாமே போயிருச்சு. எந்த விதமான நினைவாற்றலும் அவனுக்கு இருக்காது. அதனால குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி சரியான மிதமான உணவோட அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் மிக நன்றாக செயல்படும், மனம் தூய்மையாகவும் இருக்கும். சார், உடல் எடையை குறைப்பதற்கு உடற்பயிற்சி மட்டும் போதுமா? பல பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொன்னா இத ஒரு நாகரிகங்கிற பேர்ல நான் உடல் எடை குறைப்பதற்கான மையத்துக்கு போறேன், ஜிம்முக்கு போறேன், எனக்கு இந்த சைக்கிள் வச்சு சுத்துறேன், நவீன கருவிகள் எல்லாம் கொண்டு போட்டு வீட்டுல எல்லாம் செய்யறேன், பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நான் செலவு செய்யறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவங்க பல நூற்றுக்கணக்கான பேர் எங்க மையத்துக்கு வந்த பிறகுதான் உடல் எடையை குறைச்சிட்டு இருக்காங்கிறது உண்மை. வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருக்கின்ற காரணத்தினால நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகளிலும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவர்களுக்கு தேவையானதெல்லாம் சொன்னா அடம்பிடித்து வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன விரும்புறாங்களோ அதையெல்லாம் கொடுத்து நம்ம உடலை கெடுத்து வச்சிருக்கிறோம். ஒவ்வாத உணவுகள் என்று சொல்லுவோம். ஆகாது, ஒரு மருத்துவர்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு பெற்றோர்கள் அதே உணவை வாங்கி கொடுத்து அவர்களை சாப்பிட வச்சு என் குழந்தை சாப்பிடுது என்று சொல்றாங்க. அந்த பிடிவாத குணம் குழந்தைகள்கிட்ட இப்போ சமீப காலமா அதிகமா இருக்கின்ற காரணத்தினால அவர்களை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி சரியான உணவு பழக்கத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது பெற்றோர்களுடைய குறிப்பாக அன்னையருடைய தலையாய கடமை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேங்க. சரிங்க சார், குழந்தைகளுக்கு அதிகமா நொறுக்கு தீனி கொடுக்கறாங்க, அது சரியா தவறா? அது நொறுக்கு தீனிங்கிறதுக்குரிய காரணமே நொறுங்கி தின்பதற்காகன்னு சொல்றதுக்குள்ள உடல் நலனை நொறுக்கக்கூடியதுன்னு நான் சொல்லுவேன். அவர்கள் சொல்லுகின்ற போது பழைய காலத்துல நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நொறுங்க தின்றால் என்று சொன்னால் சரியான முறையிலே அதை நின்று விழுங்குகின்ற பொழுது அந்த உணவினுடைய முழு பயனும் கிடைக்கிறது. அப்படின்னா என்ன, அவசர அவசரமாக உள்ள தள்ளக்கூடாது. இப்ப பாருங்க, 5 அறிவு படைத்ததிலேயே மாடு நல்லா ஆற அமர்ந்து உட்கார்ந்து அசை போட்டு தன்னுடைய உணவினை உள்ளே தள்ளுகிறது. மாடுனாவே செல்வம். மனிதர்கள் எதையெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் உண்டு மாடு கொழுத்து வளர்ந்து வருகிறது நம்ம கண்கூடாக பார்க்கிறோம்.
ஆனால் செல்லம் என்ற முறையில குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நொறுக்கு தீனியில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலந்த உணவுகள் கொடுக்கிறோம். அவர்கள் விரும்புகிறாங்க. பல இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த மொறு கொரு என்று சொல்லக்கூடிய உணவை எல்லாம் கொடுத்து நம்முடைய பணத்தை வீணடிக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல குழந்தைகளுடைய உடல்நலனை பெற்றோர்கள் ஆகிய நாம் போட்டி போட்டுவிட்டு கெடுக்கிறோம் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லைங்க. என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அண்மை காலமாக எங்க மையத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்க அன்பா சொல்லி திருத்தி இருக்கிறோம். எப்ப குழந்தைகளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நொறுக்கு தீனி பாக்ஸ் கொண்டு போய் சாப்பிடுறதுல பழங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க, அப்பதான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கு. ஆப்பிள் கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம், திராட்சை கொடுக்கலாம். குழந்தைகளை பக்குவமாக பழங்கள் கொடுத்து சாப்பிட வைக்கக்கூடிய பழக்கம் வளர்ந்தேனால் அந்த குழந்தை ரொம்ப அருமையான குழந்தையாக பிற்காலத்துல வருங்க. சார், இப்போ குழந்தைகள் விரும்புற சாக்லேட்டு எந்த வகையில தீங்கு கொடுக்குதுன்னு நீங்க கண்கூடா பாக்குறீங்க சார்? இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவோம். சின்ன பருவத்துல குழந்தைகள் பல் முளைக்காத காலத்துல பேசுகின்ற பேச்சுக்கு பேரு மழலைன்னு பேரு. குழல் இனிது யாடிது என்பது தம் மக்கள் மழலை சொற்க இயலாதவர். அன்னைக்கே ஒரு தெய்வ புலவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். இன்று நல்ல நிலையில குழந்தை பருவத்துல அந்த குழந்தைகள் பற்களை இழந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். கடைவாய் பல்லு போச்சு, முன்பல்லு போச்சு, அல்லது பல்லு நீண்டுகிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுல பெரிய அளவுல மாற்றத்தை இந்த கேடு உண்டாவதுல துணை செய்யக்கூடியது பாத்தீங்கன்னா சாக்லேட். இந்த சாக்லேட் மாதிரி குழந்தைகளுக்கு கெடுக்கக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லை. விலை உயர்ந்த சாக்லேட் கொடுப்பதனால நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது போல ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எதுவுமே இல்லைங்க. அதே போல இந்த கலோரின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஐஸ்கிரீம் என்பது உடலுக்கு தேவையில்லாத, அதே நேரத்தில் கெட்ட கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால அவர்களுடைய பல் கண்டிப்பாக கெடுகிறது, அவர்களுடைய மன அழுத்தம் அதிகமாகிறது, அவருடைய ரத்த அழுத்த நோய் அதிகமாக ஏற்படுறதுக்கு இந்த ஐஸ்கிரீம் காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் என்ன சொன்னா, இந்த அரசாங்கம் இதெல்லாம் தடை பண்ணுது பாருங்க. அது மாதிரி ஐஸ்கிரீம் என்பது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இல்லைனாலும் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாது என்பதையாவது பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நாள் சீக்கிரம் வருங்க. சின்ன வயசு குழந்தைகள்லாம் உடல் மெலிஞ்சிருக்காங்க, அதற்கு என்ன காரணம் சார்? இது பல குடும்பங்கள்ல பார்க்கக்கூடியது ஒன்று. ரொம்ப பெற்றோர்கள் வேதனையோட சொல்றாங்க, என் பிள்ளைக்கு நான் எல்லாம் வாங்கி தரேன், எல்லாம் சாப்பிடுது, ஆனா என்ன சாப்பிட்டாலும் குழந்தைக்கு சதையே பிடிக்கல, நோஞ்சானா இருக்குது, என்ன டாக்டர் பண்றது என்று கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே கேட்கறாங்க. அதற்கு என்னன்னா, முதலாவதாக ஒரு பாத்திரம் அப்படின்னு சொன்னா, அந்த பாத்திரத்தில் பால் ஊற்றுகிறோம்னா அந்த பாத்திரம் நன்றாக இருக்க வேண்டும். நன்கலம் என்று சொல்லுவாங்க. களம் நன்றாக இருந்துச்சுன்னா ஊற்றக்கூடிய பொருள் நன்றாக இருக்கு. அது மாதிரி குழந்தைகள் பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில உடல் இருக்கணும். குழந்தைகளுடைய மனதுல ஆழமான பதிவு, ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அடிப்படையான உணவு இதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதை தினம் சொல்லிட்டே வரணும். அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய உடற்கழிவுகள் வெளியில் வரணும். எந்த குழந்தை ஆரோக்கியமாக ஒரு நாளைக்கு 2 முறை மலம் போகுதோ அது ஆரோக்கியமான உடம்புன்னு சொல்லுவோம். ஆனா கொக்கி புழு என்று சொல்லக்கூடிய ஒரு புழு உள்ளுக்குள்ள போற போது இந்த போடக்கூடிய உணவுகளை எல்லாம் அது செரிமானமாகறதுக்கு பதிலாக அந்த புழுக்கள் தன்னுடைய தீனியாக எடுத்துக்கொண்டு அந்த புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. இந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் கெடுகிறது என்பதை உண்மைங்க. சார், வயதானவங்கலாம் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் சார்? இன்றைக்கு சமுதாயத்துல புறம் தள்ளப்படுபவர்களாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான். வயதானவர்களை வீட்டுல மட்டுமல்ல, நாட்டிலும் சரி, பேருந்துகளிலும் சரி, தொடர் வண்டிகளிலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு தேவையற்றவர்களாக கருதுகின்றார்கள். சொன்னா ஒரு பெரிய மரத்தினுடைய வேர்கள் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு இன்றியமையாதோ அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் வயதானவர்கள் தான் தேவையானவங்க, அவங்க தான் இருக்கணும். காலப்போக்கில் அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற அவலம் அதிகமாயிட்டு வருகிறது. வேதனையோடு ஒரு செய்தியினை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நம்ம நாட்டுல எப்போ முதியோர் இல்லங்கள் அதிகமா வந்துச்சோ அப்பவே மனித நேயங்கள் கருகி வருதுங்கிறது உண்மை. காவல் நிலையங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஊருக்கு நல்லதல்ல. அதே போல முதியோர் இல்லங்கள் பெருகினால் அது நாட்டுக்கு நல்லதல்ல, ஒரு சீரழிவு ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை.
வயதானவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் சொன்னா, வயதானவர்களுடைய சொல்லை கேட்பதற்கு யாரும் இல்லை. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த வயதானவர்கள் முதுமை காரணமாக, இன்னும் சொன்னா அவர்களுடைய உடற்கூறுப்படி நாக்கில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் தொடக்க காலத்துல சுவையினை சரியாக உணர்த்தியது. ஒரு 70 வயதுக்கு மேல ஆக ஆக அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் சரியாக சுரக்காதனுடைய விளைவாக என்ன சாப்பிட்டாலும் அவர்களுக்கு சுவைப்பதில்லை. அப்ப உணவு சுவையாக இல்லாத காரணத்தினால சுவையாக படைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை மனைவி மீதும் மருமகள் மீதும் மகள் மீதும் சொல்லி இவர்கள் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இங்கிதமாக சொல்லக்கூடிய ஒன்று, எப்படி குழந்தைகளுக்கு தேவையான உணவு எல்லாம் சாப்பிட வைப்பது தாயினுடைய கடமையோ, அதே போல இன்னும் சொன்னால் 70 வயதுக்கு மேற்பட்ட வயது அடைந்த ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவர்கள் 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமம் என்ற நிலை வர வேண்டும். அவர்களுக்கு தக்க உணவுகளை சாப்பிடக்கூடிய விஷயத்தை சொல்ல வேண்டும். மெல் உணவுன்னு சொல்லுவோம், எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவு, அவற்றை நன்கு குழைந்த உணவு, நன்கு வேக வைத்த காய்கறிகள், காய்கறி சாறு, பழச்சாறு, இது மாதிரி உணவு பழக்கங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து முறையாக உறங்குகின்ற பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதை செய்கின்ற பொழுது அந்த முதுமை என்பது அவர்களை விட்டு ஓடிவிடும். சார், இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லோருமே உடனடியாக என்ன உணவு கிடைக்குதோ அதை உட்கொள்ளணும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது பெருநகரமாக இருந்தாலும் சரி, சிறுநகரமாக இருந்தாலும் சரி. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனால ஏதாவது பாதிப்பு இருக்குதா? ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடியத கொஞ்சம் நாங்கெல்லாம் எங்க மையத்துல மாற்றி சொல்லுவோம். அது வேஸ்ட் ஃபுட்டுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மீன்ஸ் வேஸ்ட் ஃபுட். இன்னும் வேற மாதிரியே சொன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஃபாஸ்டா மேல போய் சேர்ந்துருவாங்க. இதான் உண்மை. காரணம், உணவு என்பது நன்றாக மென்று சுவையினை உணர்ந்து உண்ண வேண்டிய உண்டு. இவர்கள் பல்வேறு காரணங்கள்னால அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய நோய்க்கு ஆளாகி வெந்ததை அவர்கள் வெந்தும் வேகாம போடுறத அள்ளி உள்ள கொட்டி நாகரிகத்தின் பெயர்னால ஆகாத அந்த குவியல் எல்லாம் உள்ள தள்ளி பணத்தை விரயமாக்கி தன்னுடைய சுவையினையும் அவர்கள் கெடுத்து உடல்நலத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை. சார், அசைவம் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதா கெட்டதா? இது ஒரு சிந்தனைக்குரிய சிக்கலான கேள்வி. இதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, உடன்பாடான கருத்துக்களும் இருக்குது. திருக்குறளுடைய கருத்துப்படி, திருவள்ளுவருடைய கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐயா அவர்கள் மிக 133 அதிகாரத்துல ஆணித்தரமாக கொல்லாமைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, புலால் மறுத்தல் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வழியில் நின்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய செய்தியினை அவர்கள் அன்றே பதிவு செய்திருக்கிறார்கள். உலகத்துல ஒருவர் வணங்குதல் என்பது பெருமைக்குரியது, பாராட்டுதற்குரியது, போற்றுவதற்குரியது. ஆனால் உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசிகள், படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒருவரை தொழக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா என்பது அவருடைய கேள்வி. கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி மற்ற உயிர்கள் எல்லாம் தொழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வேண்டுமா? வேண்டும். அதற்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொடும். யார் ஒருவர் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கின்றார்களோ, புலாலை உண்ணாமல் இருக்கின்றார்களோ, அவர்களை உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வணங்கும் என்பது அவருடைய நெறிப்படி சரியான செய்தியாக சொல்லுகின்றார். இன்னும் சொன்னால், அண்ணல் காந்தியடிகள் சாப்பிட்டது ஒரு முறை தவறாக சாப்பிட்டதே அவர் மிகப்பெரிய தவறு என்று ஒப்புக்கொண்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். உடற்கூறு படி பார்த்தோமேயானால் 6 படைத்த மனிதர்களுக்கு இந்த புலால் உணவு என்பது ஏற்புடையது அல்ல. நம்முடைய உணவு பழக்கத்திலே பார்த்தீங்கன்னா, இன்னும் சொன்னா 50 படைத்த விலங்கினங்களையே சில குறிப்பிட்ட விலங்கினங்களுக்கு மட்டும்தான் புலால் சாப்பிடுவதற்கான கோரைப்பொருட்கள் உணவு பழக்கங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. மீதி உள்ள யானை, ஆடு இது போன்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி உணவை சாப்பிடக்கூடிய உடற்கூறுகள் இல்லை. மனிதன் படைப்பால் சைவம் சாப்பிடக்கூடியதுதான், புலால் சாப்பிடாத ஒருவன் தான். காலப்போக்கில் பல்வேறு காரணங்களால தன்னை ஆக்கி கொண்டான். இன்னைக்கு மருத்துவ உலகம் அதற்கு தடை சொல்வதில்லை, அது பதிவு செய்யக்கூடிய ஒன்று. மருத்துவ உலகம் இதற்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம், புலால் மறுக்கணும்
சாப்பிடக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லுவதில்லை. மாறாக என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா, ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு அது எதன் மூலமாக அப்படின்னு சொன்னா, அந்த மாமிசத்துல சிவப்பா இருக்கக்கூடியதெல்லாம் ஆட்டுக்கறி இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து அதிகமா தருகிறது. அதை விரும்புறவங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ஆட்டுக்கறிக்கு பதிலா அவங்க சிக்கன் என்று சொல்லக்கூடிய கோழியினுடைய உணவு சாப்பிடலாம். அதுவும் முடியலையா, எங்களுக்கு மீன் சாப்பிடலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப அதற்கு பதிலியாக எதுன்னு சொல்றாங்க, எந்த உணவாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய விதிப்படி எண்ணெய் சத்து அதிகம் இல்லாம குழம்புல போட்டு ஏதோ ஒரு 2 துண்டுகளை அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இப்போ பதப்படுத்தப்பட்ட உணவு முறைகளை பயன்படுத்துறதுனால நம்ம உடல் நலத்திற்கு ஏதேனும் பாதிப்பு மற்றும் தீங்கு விளைவிக்குமா? பெரிய பாதிப்பு. பதப்படுத்தப்பட்ட உணவு என்பது அந்த உணவினை பதப்படுத்துகிறதை தவிர உடலை பதப்படுத்துவதில்லை, உடலை கெடுத்து வருகிறது. உணவினுடைய தன்மையே சமைத்த உணவு சமைக்காத உணவு என்று 2ஆக பிரிக்கின்ற பொழுது, மனிதன் தொடக்க காலத்திலே சமைக்காத உணவை சாப்பிடுகின்ற காலத்திலே ஆரோக்கியமாக இருந்தான், சமைக்காத உணவை சாப்பிடுகின்ற காலத்திலே அவன் மகிழ்வாக இருந்தான், அப்பொழுது அவன் நீண்ட காலம் வாழ்ந்தான். என்று சமைக்கப்பட்ட உணவை அவன் சாப்பிட ஆரம்பித்தானோ வாழ்நாள் குறைந்தது, நோய்கள் அதிகமாயிடுச்சு. அப்படி செய்கின்ற பொழுதும் அன்றாடம் சமைத்த உணவை அன்றே உண்ணக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். இது எப்பவோ செய்து அதை டப்பாக்கள் அடைச்சு அதை சில மாதங்கள் சில வாரங்கள் கழித்து சாப்பிடுவது என்பதெல்லாம் கூடாத செயல். அதெல்லாம் உடல் நலனுக்கு எந்த விதத்திலும் நல்லதே அல்ல. சரிங்க சார், காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் ரெண்டுமே உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் தரும்னு சொல்றாங்க. அது ரெண்டுத்துலயுமே எது ரொம்ப ஆரோக்கியமானது? அருமையான கேள்வி. காய்கறிகள் பழங்கள் இரண்டுமே அப்படின்னு சொன்னா கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அற்புதங்கள் அப்படின்னு சொன்னா இந்த காய்கறிகள் பழங்கள் கூடவே கீரைகள். இதெல்லாம் கீரைகள்ங்கிறது ஒரு மூலிகை. நீங்க சொன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான கீரைகள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எந்த கீரைன்னு கிடையாது, அதை கிரீன்ஸ் ஒரே சொல்ல முடிச்சிட்டாங்க. பச்சையான நிறம் உடைய கீரைகள் எல்லாமே உடலை பக்குவப்படுத்தப்படுகின்ற ஒரு தன்மையை தருகின்றது. அதே போல காய்கறிகள் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் நீர்காய்கள் நிரம்ப சாப்பிடுங்கிறாங்க. தண்ணிக்காய்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் தண்ணீர் சத்துள்ள காய்கள் நிறைய சாப்பிடுங்க. நாட்டு காய்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இன்னும் மாறி சொன்னா விலை குறைவாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் அத்துணையும் உடலுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒன்றுதான். பழங்கள் அப்படின்னாவே அது கனிந்த ஒன்றுதான் பழங்கள் சொல்லுகின்றோம். ஒவ்வொரு பழத்திலும் ஒரு தெய்வீக குணம் இருக்கிறது. அந்த பழங்களை முறையாக வயதிற்கு தகுந்தாற் போல பருவத்திற்கு தகுந்தாற் போல உண்ணுகின்ற பொழுது சரியான பலனை தருகிறது. யார் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு இளமை முதல் குழந்தை பருவம் முதல் பழங்களை உண்ணுகின்ற பழக்கத்திற்கு அடிமையாக்கி அவர்களுக்கு கொடுத்து வருகின்றார்களோ அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லத்தில் மருத்துவருக்கு வேலையே இல்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். எங்களது இலவச ஆலோசனைகளை வழங்குவதிலே நாங்கள் குறியாக இருக்கின்றோம். தொடர்பு எண் 97 88 90 47 55. மீண்டும் சொல்லுகிறேன், 97 88 90 47 55. இந்த பொன்னான நேரத்தில் எங்களை நிலையத்திற்கு அழைத்து ஒரு நல்ல கலந்துரையாடலை மூலமாக மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுகின்ற நல் வாய்ப்பினை அளித்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் பதிவாளர்களுக்கும் நிலைய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நேயர்களே, இதுவரை உடல் ஆரோக்கியத்தை நாம் எவ்வாறு பேணி காப்பது என்பதை பற்றி நமது சிறப்பு விருந்தினர் புலவர் பே. திருவள்ளுவர் அவர்கள் கூறிய ஆலோசனையை கேட்டோம். என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது இஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.